வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக் கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டக்காச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகள் இடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்துச் செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக சட்டக் கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லை அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு வேக்கண்ட் எல்லாம் ஃபில் பண்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்றதுக்கான வேலைகளை எல்லா இடத்திலும் அந்த பணியை துவக்கிறதும் கண்டிப்பாக செய்து முடிப்போம். விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப்பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணு கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, அஇஅதிமுக அல்லாத
மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர் இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033ஆம் ஆண்டு வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார் மேகதாது அணை பிரச்சனை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சனையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக, அஇஅதிமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம், அஸ்தம்பட்டி, அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு, சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவைப் பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரி பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுய உதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ். திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம், விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்ப்ரி, மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு,
செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.